கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 103 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருந்த நிஃப்டியோட ட்ராக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூ ஹையை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஹை போயிட்டு இந்த ஹைக்கு மேலே போயிட்டு தான் என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு செல்லிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹையை பீட் பண்ணி மேலே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது டெவலப் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து கீழே டெவலப் ஆணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுதான் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டு நேற்று ஒரு 585 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்ததுனால நமக்கு ஒரு கேப் டவுன் கிடச்சிச்சு. அது அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெக்கவர் ஆகாமே போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஒரு கேண்டிலை வச்சு நம்மளால் கன்ஃபார்மாக இது கீழே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு எங்கே இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷனை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்றைக்கி அப்படியே மேலே டெவலப் கூட ஆகலாம். ஸோ ஆகிட்டதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட போகலாம். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் நிஃப்டி எல்லாமே விழுந்திருக்கும். ஃபின் நிஃப்டி ஒரு 99 பாயிண்ட்ஸும், மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 53. ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதோட நியூ ஹையையும் க்ரியேட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த கேண்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து தொடர்ந்து ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும் நம்புகிறேன். அப்படி கொடுக்கும்போது நிஃப்டியும் ஹோல்டாயும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிட் கேப் நிஃப்டியை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். ஓகே, மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு கேண்டிலை வச்சு நம்ம இது வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ கீழே வரணும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த வீக்கில் ஒரு 2 டேஸில் தெரிஞ்சிடும். ஸோ என்ன டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்குகள்லாம் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பிபிடிசி. இந்த பிபிடிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்பொழுது ஸோ இதோட ஃபஸ்ட்டு வந்து இதோட ஓவர்லுக் பார்த்துருவோம். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ 2975 இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால் ஆகிட்டு அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இப்போது இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து நேற்றுக்கு மட்டுமே 9% வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டெய்லியில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இது கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் வீக்லியில் பார்க்கும்போது கேண்டில் வந்து கொஞ்சம் முன்னாடி க்ளோஸ் ஆகிருக்கும். டெய்லியில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கும் கேண்டில். ஓகே, ஸோ இப்போ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ், நான் இந்த வீடியோவில் பார்க்குற 5 ஸ்டாக்குக்கும் ஃபண்டமெண்டல் வந்து அனாலிசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ நேற்றுக்கு ஒரு 8:30 போல் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்டாக், ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டாக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல
ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் டெய்லியில் இந்த கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், சப்போர்ட்டில் நம்ம வாங்க போகிறோம். ஸோ சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாகவும் ஸோ கொடுக்கலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 9% மேலே போனதுனால கீழே வந்தாலும் நான் ஆவரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபண்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதை உடைக்கிறதுக்கான, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 4th டைம். ஸோ 4th டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எப்போவுமே, அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு 4th டைம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் இங்கே விற்கு, 3rd டைம் பாடியே க்ளோஸ் ஆகிருக்கும். இது 4th டைம். ஸோ இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் இருக்குது. ஸோ இங்கேருந்து உடச்சி மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல் டைம் ஹை வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னொன்று உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அதே சேம் டைம் பார்க்கும்போது டார்கெட் நம்ம இங்கே தான் இருக்குது. ஸோ நியர்பையில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டார்கெட் வந்து எந்த ஜோன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது நீங்கள் டார்கெட்டை வந்து மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை டார்கெட் இல்லாமல் இதை ஒன்று இங்கே சப்போர்ட்டில் வாங்கிட்டு நீங்கள் டார்கெட்டை வந்து இன்னும் இங்கே இந்த ஜோனில் வைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ஜோனில் வைக்கலாம். எஸ், ஸோ இங்கே மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே வரைக்கும் போகும். இந்த 2249 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் EIH ஹோட்டல். இந்த EIH ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ஜோனில், ஸோ இந்த சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளாகவே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது கிராஜுவலாக உங்களுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த சப்போர்ட்டில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 இருக்குது. ஸோ இதை வந்து நான் வீக்லியிலையும் உங்களுக்கு டெய்லியிலையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் இந்த ட்ரெண்ட் லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம், ஸோ கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கும். ஸோ இந்த டைம் வந்து என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே சேம் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்களும் ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ கரெக்டாக 1 2. ஸோ இந்த டைம் இந்த ஸ்டாக்கும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதோட இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த டைம் போய் ஹிட் பண்ணும்போது 4th டைம். ஸோ 4th டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த டைம் உடைக்கலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ உடச்சி கீழே வருதோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 495. இல்லை நான் இந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு ஆல் டைம் ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். பட் அப்படி கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக SL வந்து இதுக்கு கீழேயே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும். இந்த லோவையே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 360 அப்படின்றதையே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரன் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் சுந்தரம் ஃபாஸ்ட்னர். இந்த சுந்தரம் ஃபாஸ்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1500 ரூபா. ஸோ அந்த
497. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து கீழே விழுந்துட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து நல்லா பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நேற்றுக்கு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஸ்பைக் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இந்த கேண்டில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவங்க இந்த சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த அதாவது ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது ஒரு நிமிஷம் நான் கர்சரை வச்சு உங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜோன் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் இருக்குது. சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உடைக்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன். ஸோ இங்கேருந்து விழுந்த இந்த ஸ்டாக்கு இங்கே கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இதோட ப்ரீவியஸ் ஹையை நான் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா 1 2 3. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கும் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து 4வது டைம். ஸோ 4th டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 1190. செகண்ட் டார்கெட் நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதுக்கு முன்னாடியும் நீங்கள் எங்கேயாவது ரிஜெக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வச்சுக்கிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ 875 இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்டில் ஒரு முக்கியமான மேஜர் சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது இதோட ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் 326. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேஜரான ஒரு சப்போர்ட். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இந்த சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கீழே உடச்சி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அதே சேம் டைம் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த 421. அதுக்கு முன்னாடியே ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர். ஸோ ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது கூட நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அதனால தான் நான் அந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ வீக்லி ஷார்ட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சார், டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக நேற்றுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே, இந்த சப்போர்ட்லேருந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக கண்டினியூவாக ஒரு 3 டேஸாக உங்களுக்கு இங்கே பாருங்கள், கண்டினியூவாக ஒரு 3 டேஸாக உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனையும் உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கும். பாருங்கள் இந்த சைட் வேஸை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்களேன். ஸோ இதையும் பிரேக் பண்ணி இப்போது வச்சுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஜோன் போகும்போதும் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், 361 போகும்போதும் அகைன் போய் ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஸோ கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். இல்லை மொமெண்டம் ரொம்ப வேகமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதை வந்து மதிக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ நம்ம வீக்லி ஷார்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சுருக்கும் போது அனாலிசிஸ் பண்ணலையா, அதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஒருவேளை வரல அப்படின்னாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை 421 ஹிட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, ஸ்டாப் லாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும். ஸோ இதை உடச்சி அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷார்ட் டேர்மில். நெக்ஸ்ட் ஸ்டாக் GMR ஏர்போர்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட அதாவது ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து நெக்லைன், அதாவது ரவுண்டிங் பாட்டம். ஸோ பிரேக் ஆகிருக்கு, அதே சேம் டைம் கிளியர் கட்டாக பிரேக் ஆகலை. ஸோ அது இப்போ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட உங்களுக்கு டார்கெட், அதாவது
என்ட்ரியும் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்க்கும். நீங்கள் இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 120 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் அது. ஓகே, இந்த ரவுண்டிங் பாட்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து இதில் டார்கெட் வந்து எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதோட இன்சைடில் எவ்வளோ அளவு இருக்கோ ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அப்படியே மேலே வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து ஸோ அந்த மெஷர்மெண்ட் அளவு நமக்கு தெரியும். ஸோ இப்படி வைப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம். ஸோ இங்கேருந்தே வைப்பாங்க. ஸோ இது என்ன அளவு இருக்கோ, ஸோ இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருவாங்க. ஸோ இங்கே வைக்கும்போது கொஞ்சம் கூட வரும். ஆனால் நான் வேறு ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். பட் இது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக போகும். பட் நம்மளோட டார்கெட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, அதையும் கூட தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அது ரெண்டில் எது உங்களுக்கு கரெக்டாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட டார்கெட் 120. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸோ எல்லோரும் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் 130 வச்சுக்குவோம். ஓகே, இது ரெண்டில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஸோ நம்ம கண் கூட பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ ஓகே, டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியில் பார்த்துட்டோம். டெய்லியில் பார்க்கும்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது என்ன பண்ணணும், ஸோ பிரேக் பண்ணி மேலே இன்னும் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் மட்டும்தான் வந்திருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ள பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். ஓகே, டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40% வந்து இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கும். அதே சேம் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாக்கை நான் இப்போ அக்குமுலேட் பண்ணலாமான்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போது நியூ கன்சிடரிங் வேணாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் ஹோல்டிங்ஸில் இருந்தாலும் ஸோ இப்போதைக்கு போய் இதை கன்சிடர் பண்ணுறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஓகே, இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பிசாஃப்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து 600 ரூபா அப்படின்ற அந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கரண்ட்டாக பார்க்கும்போது லாஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து அக்கம்லேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன் ஸோ அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ் 861 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. இங்கேருந்து விழுந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போது கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுற இந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்குன்னா உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் தான் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து வர்ற ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் உடைக்கலை, பட் ஃபஸ்ட் டைம் உடச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சேம் டைம் நம்ம வந்து இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போனது மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போது ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து நேற்றுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பேரிஷ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மேலேயும் போகலாம், இல்லைனா கீழேயும் வரலாம். ஸோ அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ, ஸோ அதாவது இந்த 336 அப்படின்ற இந்த ஜோனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இல்லை இதை உடச்சி மேலே போகும்போது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஆனால் ஸோ நீங்கள் இன்னும் அக்குமுலேட் பண்ண வேண்டியது நீங்கள் எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கீங்களோ அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக நீங்கள் இந்த ப்ரைஸில் இல்லை இதுக்கு கீழே போகும்போது வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்கோம். நம்மளோட கிட்டத்தட்ட 700னா இப்போது அது ட்ரேட் ஆகிட்டுருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60% வரும். 50லேருந்து 50% அபோவ் தான் வரும். அப்படி வாங்கும்போது நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நல்லா குறைஞ்சிரும். ஸோ ஒரு 20% மேலே ஏறும்போதே நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்துடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை அதாவது 336 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரும்போது நம்ம தாராளமாக நீங்கள் வாங்கின எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்களோ அதே அளவுக்கு இங்கே வாங்கிடலாம். அப்படி வாங்கும்போது 50% வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் நெக்ஸ்ட் இதை உடச்சிச்சினாலும் அங்கேயும் இன்னொரு இதே மாதிரி நீங்கள் 10,000க்கு வாங்கிட்டீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பெல் ரைஸ் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஹையில் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் 89.90 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குது 160, கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துச்சு, அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம கவனிக்கலாம். ஒரு வேளை இல்லை நான் இதை இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னா இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸோ பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு வந்து அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா டொபாக்கோ. ஸோ டொபாக்கோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் அந்த கம்பெனியோட அதாவது டொபாக்கோவோட எப்படி சொல்கிறது டேக்ஸை வந்து சம்டைம்ஸ் திடீர்னு ஹைக் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கு கீழே விழுகும். ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாலட்டிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த இது இருக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்கை ஆனால் அதே சேம் டைம் ரொம்ப மொமெண்டம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ எந்தளவுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு கீழேயும் விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கை ஒரு கரெக்ஷன் எப்போல்லாம் ஒரு 52 வீக் லோவில் வருதோ அப்போ வாங்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கலாம். பட் லாங் டேர்முக்கு அந்த ஸ்டாக் ஒர்த் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் கெய்னர் நான் பார்க்கலாம்னு நினச்சேன். டாப் கெய்னர் வேண்டாம், ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இதுக்குன்னு ஒரு 3 ஸ்டாக்காக ஒரு வீடியோ பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் இதிலேயே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக் அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கீழே உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா இல்லைன்றதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை நான் திருத்திக்கிறதுக்கான ட்ரை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.